ஜெய் பீம். திரளாக பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருக்கும் நீலம் மாணவர்கள் அமைப்பின் சார்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கும் இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்தியா முழுக்க நடத்தி கொண்டிருக்கிற, முக்கியமாக டெல்லி தலைநகரில் நடத்தி கொண்டு இருக்கிற மிகப்பெரிய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உரிய நேரத்தில் இதை முன்னெடுத்ததை நான் மனமாற பாராட்டுகிறேன். வந்திருக்கும் பெருந்தகைகள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அதாவது இந்த கண்டனம் உரை இதுக்கெல்லாம் இவனுக்கு கேட்க மாட்டானுங்க. காக்ரோச் ஒரு நீதிபதி, நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு கொளுத்து போய் உட்காந்துருக்கிற ஒரு நீதிபதி படித்து வேலை இல்லாமல் இளைஞர்களை பார்த்து காக்ரோச்சு நீ ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க, உனக்கு எங்கடா நாட்டில்னு எவ்வளோ கொழுப்போடு ஆணவத்தோடு கேட்டாப்லையோ அதே கொழுப்பு ஆணவத்தோட இன்னைக்கு நேற்றுன்னு நினைக்கிறேன், நோ டைம், வீடியோ பார்க்க டைம் இல்லை, இப்போ இன்றைக்கி இந்த நேரத்தில் நோ டைம் ஜனதா பார்ட்டின்னு யாராவது ஆரம்பிக்கலாம், கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். அதாவது சுருக்கமாக பேசிட்டு போயிடணும். வெற்றிமாறன் பெரிய பேர் இருக்காங்க. உண்மையில் சொல்லப்போனால் வீட்டில் கக்கூஸில் பாத்ரூமில் கரப்பாம்பூச்சிகளை கண்டா அடித்து கொள்ளு. இந்த பதவியில் இவிஎம்ங்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்கிற டப்பாங்குத்து, இந்த கோழி உருட்டுற இந்த உட்டாலக்கடி மெஷினை வச்சு இவனுக்கு பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. நாட்டில் அப்படி பதவியில் உட்கார்ந்துட்டுருக்கிற இந்த போலி ஜனநாயகவாதிகள் என்ற கரப்பாம்பூச்சியை அடித்து துரத்து மண்டையில் அடித்து சாவடி. இதுதான் தெளிவாக சொல்ல போனால் நான் கொடுக்குற மெசேஜ். இவங்க மயிலேனாலும் இறகு போடாது, நெஞ்சம் பதறுது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அடிபட்டு மண்டையில் அடிபட்டு ஆணி, அந்த கம்பில் ஆணி வச்சுருக்காங்க, அதில் பிடிச்சி கிழிக்கிறாங்க. ஒரு காவலர்னு சொல்லப்படுற ஒரு பின்னாடி ஒரு பெண்மணியோட பின்னாடி பிரஸ்தத்தில் அந்த கம்பை வச்சு குத்துறாரு. இவரெல்லாம் காவலர். அதாவது காவல்துறையினருக்கே அவமானம் ஏற்படுத்துகிற ஒன்றை இந்த ஒன்றிய அரசின் காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வேதனைக்குரியது. இது ஒரு போலி ஜனநாயகம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் முன்னெடுத்த டிராப்ட்ஸ்மேன் கமிட்டியின் தலைவராகத்தான் நான் இருக்கிறேன். எனது கைகள் வேறு நோக்கி இழுக்கப்படுகிறதுன்னு அன்றைக்கே சொல்லி இருந்தார். அதை படித்தேன். அதனால தான் அன்றைக்கே அவர் சட்டத்தை பாராளுமன்றத்தில் எரிச்சார். அது இந்த தம்பி வினோத் உணர்ச்சி பூர்வமாக முழுக்க மன்னிக்கவும், புளியந்த மோகன் தானே, மன்னிக்கவும், முன்ன இயக்குனர் கவனிக்கணும், வர்றதுக்கு முன்னாடி அடித்து பொலி போட்டு ஒரு வழியாக நாசம் பண்ணிட்டார். இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்கவங்க தூக்கு போட்டு செத்து போயிடலாம். இதெல்லாம் தேவையில்லாத ஆட்சி, தேவையில்லாத ஆணி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் எல்லா இதுலேயும் நீட்டு தூக்கப்பட வேண்டியதுன்னு போல்டாக அறிக்கை கொடுத்துருக்கார். அவர் சொல்ல மாட்டார். சொன்னால் நான் என் பேச்சவே கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், நிச்சயமாக பண்ணுவார். ஏண்டா போன மசோதா, திமுக அரசு போட்ட மசோதா தூக்கி குப்பையில் போட்டாங்க. நீட்டு, அதாவது யாரையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு வரல, 10 வருஷம் ஆச்சு. இந்த தம்பி சொன்னார் பாருங்க, பாய் தொப்பி, நம்ம தொப்பினா தொப்பி வேலை பிரியாணிப்பா, தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா, அவர் பயங்கரமான புரட்சியாளர்ப்பா, என்னை விட அதிகமாக ஈடுபாடு உள்ளவர். 10 வருஷம் முன்னாடியே வந்து இங்கே போராடி இருக்கேன் என் தங்கச்சி அனிதா செத்ததுக்காக. இன்றைக்கே 10 வருஷம் கழித்து போராடிக்கிட்டு இருக்குன்னா அந்த போராட்டத்துக்கு ஒரு ஒன்றுமே இல்லையே, ஒரு மயிரை அவனுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறானுங்கள. ஒரே வழி, இந்தியா முழுக்க இது பரவணும். அந்த அரசியல்வாதி காக்ரோச்சுகள், அந்த கரப்பாம்பூச்சிகள் அடித்து விரட்டப்படணும். முதலமைச்சர் அதுக்கான அதான் இந்த ரகசியம், நீட்டு ரகசியத்தை நிறைவேற்றினார். போன ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை. நீட்டை தூக்கியே ஆகணும். அது தேவையில்லாத ஆணி. தொண்டை கட்டிக்கிச்சு. இது போதும்னு நினைக்கிறேன். நேரம் குறைவாக இருக்குது, பேசினா நிறைய பேசலாம். அதனால் இதோட இந்த போராட்டங்களால் இவங்க வசிய மாட்டாங்க. இந்த போராட்டங்கள் நிறுத்தப்படவும் கூடாது. அன்டில் இட் ரிசல்ட்ஸ். ஏண்டா தர்மபிரதான் என்ன மந்திரி அவர், கல்வி அமைச்சரா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா அவன் என்ன பொறக்கையிலேயே அந்த பதவியை ஒட்டிக்கிட்டாடா. அப்புறம்னா
அம்மா வயிற்றுல பிறக்கலையே, தூக்கி எறிடா, இல்லாட்டி தூக்கி எறியப்படுவாய். 2 நாள்ல அவன் பதவி விலகணும், மோதியும் பதவி விலகணும். ஜெய்பீம். நன்றி. நிறைய விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. 2011 இந்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பற்றி எறிஞ்ச போது இதுக்கெல்லாம் முதல் காரணம் WTOன்னு சொல்லிட்டு அந்த அலுவலகத்துக்கு பூட்டு போட்டு தங்கை அனிதாவின் இறப்பின் போது களத்தில் இறங்கி போராடி சிறை சென்ற தோழர் எழுத்தாளர் சாலமன் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கிறேன்.